வணக்கம் சாரன் மேடம். நம்ம நண்பரை விழுப்புரத்தில் மார்க்கெட்டில் சந்தித்தோம். அவருக்கு செருப்பு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவரை கூப்பிட்டுன்னு நான் ரெகுலராக எடுக்க பார்க்குக்கு பேக் சைடில் செருப்பு கடைக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு அவருக்கு செருப்பு காமிக்கலான்ட்டு உள்ளே எடுத்துன்னு போயிட்டேன். கூட்டின்னு போயிட்டோன்னு அவர் எல்லா செருப்புமே பார்த்தாரு. நானும் எல்லா செருப்புமே காமிக்க சொன்னேன். எல்லா செருப்பையும் சுற்றி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ரோ இந்த செருப்பு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு செருப்பு எடுத்து கொடுத்தாரு. அவர் செக் பண்ணிவிட்டு இது வேணான்னு சொன்னார். இங்கே பார்த்துனே இருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிட்டு பாக்ஸில் நல்ல செருப்பு எடுத்து காமிச்சார். இவர் நம்ம சார் நல்லா எல்லா செருப்பு பார்த்துருந்தது. அப்புறம் அவர் நல்ல செருப்பு எடுத்து காமிச்சான்னு ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சொல்லிவிட்டு அதை போட்டு பார்த்துட்டு நம்ம கவுண்டரில் பில்லு கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டு அவர்கிட்ட பில்லும் போட்டுட்டோம். பில்லு போட்டுட்டு அவர் வாங்கின சந்தோஷமாக சேர்ச்சின்னு வந்தார். இந்த வீடியோ பார்க்குறோம் விழுப்புரம்னா விழுப்புரம் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பேர் என்னண்ணா? சசிகுமார். என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? பூ வியாபாரம் இல்லை. சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டீங்க. இப்போ எதுக்கு வந்துக்கிறீங்க விழுப்புரம்? துணி இல்லை, செருப்பு எடுக்க வந்தான்னு சொன்னீங்க என்கிட்ட. செருப்பு எடுத்துறீங்களா? யாருக்கு? இந்த நண்பருக்கு ஹெல்ப் பண்ண நினச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ என்ன எந்த வியாபாரம் பண்ணுறதுல எந்த வாங்கி கொடுத்தா நீங்கள் வியாபாரம் பண்ணி ரைஸ் வாங்கி கொடுத்தா வியாபாரம் பண்ணுறீங்க. உங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு ஆள் இல்லை. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா வியாபாரம் பண்ணீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா வியாபாரம் பண்ணீங்க. எங்கள் மாமாவோட வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி அங்கே வீடு எடுத்துனா அங்கேயும் நம்மள கம்பெனிக்கு அங்கேயும் எடுத்துக்கலாம். சரக்கு எடுத்துக்கணும். அதான் நீ வண்டி மட்டும் வாங்கி கொடுத்தா நீங்கள் சரக்கு வாங்கி வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிக்க சொல்கிறீங்க. நான் வண்டி வாங்கி கொடுத்துக்கான ட்ரை பண்ணுறேன். இப்போ செருப்பு எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேவா? செருப்பு பரவாயில்லையா? சரி, ஓகே. நீங்கள் இதுக்கப்புறம் வீட்டில் பழைய பேஷனில் விட்டுற போயிடுங்க. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர் சொன்னபடியே அவர் கூப்பிட்டுன்னு போயிட்டு விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டேன்.